10 வயசுலேருந்து பாத்ரூம் கழுவுனேன், பாத்ரூம் அள்ளினேன், மேஸ்திரி வேலைக்கு சிமெண்ட் அள்ளினேன், காவ இதெல்லாம் அள்ளினேன், எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். 18 வயசு நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். பசங்க இல்லைக்கா. தப்பு இல்லை. அதுக்கு எதுக்கு கண்ணு தப்பு? அப்படியே பெற்று கொடுத்துட்டா என் தங்கச்சிங்களை பார்த்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய 100 ரூபாய் அந்த மாத்திரை அது போட்டு கழிச்சேன். குழந்தை உண்டாயிருக்கிறது அப்படி தங்கச்சி அது குழந்தைன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார பக்கத்துலயே படுக்க வச்சுட்டேன். கடைசியில அவ தங்கச்சிங்களை மட்டும் வளர்க்காதீங்க, தங்கச்சிங்களை வளர்த்தீங்க நம்மளுக்கு ஆபத்து. ட்ரிங்க்ஸ்ல இறங்கிட்டேங்க. ஏன் இந்த வலி ஆனா தப்பா போல ஏன் மறந்த. இது என் ஹஸ்பண்ட் பேருக்கா. ஹஸ்பண்ட் வந்து என் தங்கச்சி கல்யாணம் பண்ணும்போது நான் வச்சுட்டேன். இது வந்து அது அவன் பேருக்கு மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது வந்து அந்த தங்கச்சி பேரு, இது எங்க அப்பா பேரு, இது என் பெரிய தங்கச்சி பேரு, இது 2வது தங்கச்சி பேரு. இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க, இதே பாசத்தை நீங்க திருப்பி எடுக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரர் இப்படி தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா வச்சுக்கிறேன்னு கேட்பாங்கல்ல. உங்க வீட்டுக்காரர் இப்படி விட்டு போயிட்டாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணுக அப்படின்னு சொன்னானுங்க வேணியா தலையை கோழி முறுகிற மாதிரி முறுகிடுவேன். நீ என்னடா மயிறு என்ன கேக்குறத? ஒரு தடவை இந்த பேச்சுக்கு இந்த பக்கம் வந்த வச்சிரும் உன்னவே. இப்போ வர்ற பொண்ணுங்க வேற மாதிரி இருக்குதுங்க. அவரு நல்லா செலவு பண்றாரு எனக்கு. அவரு வீட்டுக்கு போயிட்ட பிறகு மின் சைடு இன்னொருத்தனை பாக்குறது. பசங்க ஸ்கூல் விட்டு பின்னாடி வந்து பண்ணின்னு போட்டு வாயில் வச்சுக்கிறாங்க. 15 வயசு இருக்கு. வீடு எப்படி அடிக்கிறாங்க தெரியுமா? தாலி கட்டின கணவன் துரோகம் பண்ணி தனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. பெண் புதிரானவள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான ஒரு பெண் கிட்ட தான் பேச போறோம். சமீபத்துல சோசியல் மீடியால வைரலான கனகவதி கிட்ட பேசலாம். என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் படிக்கலக்கா. ஸ்கூல்ல சேர்த்து விடல எங்க அப்பா அம்மா. பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். வேலை பண்றீங்க, எங்க இருக்கீங்க? நான் மேஸ்திரி வேலைக்கு போறேன். ஆளு வேணும்னு கேட்கும் போது மட்டும் நாங்க போறது. எத்தனை வயசுல இருந்து இந்த வேலை எல்லாம் பாக்குறீங்க? 10 வயசுல இருந்து செய்யறேன். பாத்ரூம் ஆள்ல சொல்றாங்களா? 10 வயசுல பாத்ரூம் அள்ளுவீங்களாமா? பாத்ரூம் கழுவுனேன், பாத்ரூம் அள்ளினேன், மேஸ்திரி வேலைக்கு சிமெண்ட் அள்ளினேன், மணல் அள்ளினேன், காவ இதெல்லாம் அள்ளினேன், எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன் வெளியே. நான் இப்போ கூட அந்த வேலை தான் செய்கிறேன். எவ்வளோ சம்பாதிப்பீங்க தினமும்? அதான் வேலை கிடைக்கிறது ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பளம். அது வேலை வந்தாதான். காலையிலன்னா வந்து கதவு தட்டுவாங்க. இப்பெல்லாம் என்ன கிடைக்குதோ அதுக்கு செய்ய வேண்டியதுதான். நம்ம என்ன திருடல போய் சொல்லல. எத்தனை வயசுல காதலிச்சிங்கம்மா? 18 வயசுல. உங்க கணவர் என்ன பண்றாரு? என் ஹஸ்பண்ட் வியாபாரம் பண்றாரு. அந்த பலூனு அந்த பொம்மைங்க எல்லாம் விற்கிறாரு. அவர் எங்க பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் வந்து டீ மாஸ்டரு. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் தான் இந்த வியாபாரம் எல்லாம் நான் கற்றுக் கொடுத்தேன். என்ன வியாபாரம்லாம்? குழந்தைங்க கலர் அடிக்கிற புக்ஸு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மேல் கொண்டு அவரா வந்தது. உங்க வீட்டுல காதல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க 2 பேருக்கும்? எங்க அப்பா அம்மா எல்லாம் பண்ணி வைக்கல, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்டும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. தப்பு இல்லை. அதுக்கு எதுக்கு கண்ணு கலங்கணும்? நான் 5 மாசம் குழந்தைய நானே சாவச்சிட்டேன். அந்த பாவத்தை தான் இப்ப அனுபவிக்கிறேன். ஏம்மா? என் தங்கச்சிங்க 3 பேர் குழந்தைங்களா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எங்க அவருக்கு புள்ளைய பெற்று கொடுத்துட்டா என் தங்கச்சிங்களை பார்த்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய 100 ரூபாய் அந்த மாத்திரை அது போட்டு கழிச்சேன். குழந்தை உண்டாயிருக்கிறது அப்படி பண்ணீங்களா? இப்போ நீங்க குழந்தைய நீங்களா மாத்திரை போட்டு அழிச்சதுக்கு அப்புறமா நீங்க குழந்தைய பெற்றுக்கல. அது என் வீட்டுக்காரோட பையன். எங்க நம்ம துண்ணு எச்ச சொத்தை அவ துண்ணுட்டா, அதே எச்ச சொந்தப்போ நான் கை வைக்க முடியுமா? இப்போ உங்க வீட்டுக்காரரை உங்க தங்கச்சி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா? தப்பு என் மேலதான் இருக்குது. அது குழந்தைன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார பக்கத்துலயே படுக்க வச்சுட்டேன் தங்கச்சிய. கடைசியில அவ அந்த மாதிரி பண்ணிட்டான். பஞ்சாயத்து வச்சு கேட்கும் போது என் மாமன் பக்கத்துல நான் தான் பார்த்தேன், என் மாமன் மேல எனக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்ட்டான். என்ன சொல்ல முடியும்? எப்படி கண்டுபிடிச்சிங்கம்மா? ஃபர்ஸ்ட் கொரோனா வந்துச்சு பாத்தியா, அப்ப நான் சென்னையில மாட்டிக்கினேன், அவங்க ஊர்ல மாட்டிக்கினாங்க. அப்ப நடந்த கதை. எந்த ஊர்ல? ஆம்பூர். அப்போ உங்க தங்கச்சிங்க அங்க இருந்தாங்க?
நீங்க ஏன் தங்கச்சிங்களையும் உங்க வீட்டுக்காரரையும் ஆம்பூர்ல விட்டுட்டு சென்னைக்கு வந்தீங்க? ஐயோ! அங்க வந்து அரிசி, பருப்பு எதுவும் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டோம். குழந்தைங்கள வச்சுக்கின்னு. அதனால நான் என்ன பண்ணேன், நான் சென்னைக்கே போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்த பிறகு நான் இங்கே அரிசி, பருப்பு, எண்ணெய்லாம் அனுப்பிச்சின்னு இருந்தேன். இந்த ஆம்பூருக்கு. அனுப்பிச்சின்னு இருக்கும்போது நான் கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு இந்த பஸ்ஸு இதெல்லாம் நடமாட பிறகு அதுக்கப்புறம் நான் வந்தேன். வந்த பிறகு இவளுக்கு வயிறு கொஞ்சம் இவ்வளோ இருந்தும்போது என்னம்மா ஆச்சு வயிறு அப்படின்னா, வயிறு வலிக்குதுக்கா அப்படின்ட்டா. அந்த நம்பிக்கையில நின்ட்டேன். 5 மாதம் ஆனோடனே கொஞ்சம் இவ்வளோ பெருசாகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. என் பெரிய தங்கச்சி கையில் சொன்னேன். தங்கச்சி என்னமோன்னு தெரில, வயிறு பெருசாகின்னு வருது, கொஞ்சம் என்னன்னு பாரு ஆஸ்பத்திரியில் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் 1000 ரூபாய் கொடுத்து. இவன் என்கிட்ட எந்த உண்மை சொல்லலை, எதனா பண்ணிக்குவேன்ட்டு. அக்கா ஒன்றும் இல்லைக்கா, வயிறில் ஏதோ கட்டி வந்துட்டுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டான். வர 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 வயிறு இவ்வளோ பெருசாக வந்துச்சு. அது பிரெட் நட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் அவ்வளோ பெருசாக வரும். இவ்வளோ பெருசாக வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னேன் எனக்கு. அந்த பையன் 2 நாளைக்கு அடுத்தது தான் டெலிவரி ஆக போகிறான். அப்போ சொல்கிறான், சரி நல்லா இருக்கட்டும். பஞ்சாயத்து வச்சேன். வச்சதுக்கு என் வீட்டுக்காரர் சட்டை பிடிச்சேன். சட்டை பிடிச்சதுக்கு என் கையை தட்டி விட்டுட்டு, என் மாமா மேலே எனக்கு ஆசை இருந்துச்சு, என்ன என் மாமா எனக்கு வேணும் அப்படின்னா நான் விட்டு கொடுத்துட்டேன். உடனே விட்டு கொடுத்துட்டீங்களா? உங்க அப்பயே தங்கச்சி அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். உங்களோட எத்தனாவது தங்கச்சி? 3 தங்கச்சில 3வது தங்கச்சி அவ. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் கழிச்சு இந்த சம்பவம் நடந்தது? 8 வருஷம் கழிஞ்சு ஆயிடுச்சு. இந்த 8 வருஷமும் நீங்க உங்க தங்கச்சிங்களை பாத்துக்கணும்னு குழந்தையே பெத்துக்கல அப்போ? தங்கச்சிங்களுக்காக குடும்ப வாழ்க்கையே சேர்ந்து உங்க கணவர் கூட இல்ல. அப்போ உங்க கணவர் உங்க கூட சண்டை போட்டுக்கலையா? சண்டை போட்டாரு. சண்டை போட்டதுக்கு நான் சொன்னேன், எனக்கு என் தங்கச்சிங்க வேணும், என் தங்கச்சிங்கள ஒரு ஆளாக்கி விட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு புள்ளைய பெற்று கொடுக்குறேன் அப்படின்னேன். அப்போ உங்க தங்கச்சிக்கு எத்தனை வயசு? உங்க கணவர் கூட இந்த மாதிரி நடக்கல? 15 வயசு. நீங்க உங்க தங்கச்சி பண்ண இந்த துரோகத்தையும் உங்க கணவர் பண்ண துரோகத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்டீங்க? அதெல்லாம் நான் எத்துக்கலக்கா. அவங்க நல்லா இருந்தா போதுங்க. எப்படிம்மா இவ்வளோ பெரிய மனசோட இருக்கீங்க? என் கணவர் நல்லா இருக்கணும், என் கணவரோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும். எத்தனை பிள்ளைங்க இப்போ தங்கச்சிக்கு? 3 பிள்ளைங்க. இவன் தான் பெரிய பையன், 2வது பொண்ணு, 3வது ஒரு பையன் பிறந்திருக்கான். இப்போதான் பிறந்தான், 1 மாசம். அந்த குழந்தை உங்க கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டா? என் வீட்டுக்காருக்கு பிறந்திருந்தா கூட எனக்கு உயிர் தானேக்கா. மற்றபடி நீங்க இப்போ குடும்பத்துக்காக உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு பசங்களை தானேக்கா பாக்குறேன். பசங்க எந்த தப்பு பண்ணல, அது என்ன சொல்லிட்டா நிக்குதுங்க. அந்த பிள்ளைங்க மூஞ்சி பார்க்கணும் நம்ம. சரி, கடவுளே நம்மளுக்கு சொத்து சுகம் கொடுக்கலன்னா கூட குழந்தைங்கள நல்லபடியா கொடுத்துருக்காரு, அது போதும். உங்க கணவர் எவ்வளவு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு அழகவோ பிடிக்கும். என் கணவர் தான் எனக்கு எல்லாமே. நீங்க தானே ஐ லவ் யூன்னு உங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்னது? அவ்வளோ இஷ்டமா? ஆமா, ஐ லவ் யூ தான் சொல்றேன். என் வீட்டுக்கார அவரு உங்களுக்கு ஏமாத்திட்டு உங்க தங்கச்சி கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்ன ஏமாத்தலக்கா, அவரு ஏமாத்தல. பண்ணது தப்பு நம்ம தங்கச்சி. அவர் என்ன சும்மா வந்தாரு? நீ வந்தா நான் போவாதையா இருப்பேன். அந்த நேரத்துல வந்து உனக்கு மச்சிஞ்சி மாதிரி தெரிய மாட்டேன் நான். அந்த நேரத்துல வேற எதுமா தெரியும். உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி 3 பிள்ளை பெத்துட்டாரு, ஆனாலும் உங்களை கவனிச்சுக்கிறாரு அவரு? ஓடவே மாட்டேன்றாருக்கா. அப்படியா? ஏன்? குஷ்டி அங்கன்னா ஊந்து கறந்தானா விட மாட்டேன்றாருக்கா, அச்சு தூக்கின்னு போயிடுறாருக்கா. நீங்க குடிப்பீங்களா? ட்ரிங்க்ஸில் இறங்கிட்டேங்க்கா. ஏன்? இதான் இந்த வலி, அந்த வலினால தான் நான் இந்த ட்ரிங்க்ஸில் இறங்குது. ஆனா தப்பா போல. நீங்க தப்பா போக மாட்டீங்க, போக மாட்டேன். எனக்கு எப்பவுமே என் உடம்புல என் ஹஸ்பண்ட் கை தவிர வேற யார் கை விழக்கூடாது. ஆனா அழகா இருக்கீங்க கனகவல்லி. எங்க அழகாக்கிறேங்க? முன்ன இந்த மூஞ்சி மாதிரி எல்லாம் இல்லக்கா. இப்போ முன்ன இந்தன்னு வையன். அப்ப அந்த போட்டோ பாத்தியான்னா இன்னும் நீயா அம்மான்னு கேப்ப. இப்ப இருக்கிறது வந்து அந்த குடிச்சு 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 உடம்பு மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களோட அன்பு தான் இங்க பிரதானமா இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் எவ்வளவு தியாகம் பண்ணிட்டு ஒரு அன்பு பிரதானமா. ஆனா தங்கச்சிங்களை மட்டும் வளர்க்காதீங்க. தங்கச்சிங்களை வளர்த்தீங்க நம்மளுக்கு ஆபத்து. எல்லா அக்கா தங்கச்சியும் அப்படி இல்லைல்ல கனகவல்லி? எல்லா அக்கா தங்கச்சிங்களும் இருக்கிறாங்க, என்ன பின் சைடு ஆப்பு வைக்கிறவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு பெண் சைடு ஆப்பு வச்சுட்டாங்க தங்கச்சி.
ஆனா தங்கச்சி மேலயும் கோவம் இல்ல, வீட்டுக்காரர் மேலயும் கோவம் கோவம் இல்ல. வலி ஃபுல்லா உங்களுக்கு இருக்கு. என் பிள்ளைங்க மூஞ்சிதான். சரி, தண்டனையை உங்களுக்கே கொடுத்துக்கிறீங்க. அப்போ குடிச்சு குடிச்சு வீணா போறேன்னு தெரியுது இல்ல உங்களுக்கு, அப்படிதானே? எத்தனை வயசுல இருந்து குடிக்க ஆரம்பிச்சீங்க அப்போ? இப்ப 5 வருஷமா தான் குடிக்கிறேன். தினமும் குடிப்பீங்களா? ஆனா அவங்களுக்கும் காசு அனுப்புறேன். உங்க வீட்டுக்காரரு தங்கச்சி எல்லாம் குடிக்காதன்னு சொன்னாங்களா? ஐயா, குடிக்க வேணாம்னு சொல்லிதான் என்ன அச்சிட்டுன்னு போறாங்க. அதெல்லாம் நல்லதுதான் சொல்றாங்க. உங்க வீட்டுக்காரர் குடிப்பாரா? அவருக்கு அந்த பழக்கம் இல்லை. அப்ப நீங்க குடிய விட்டுடலாமா? எங்க விட முடியும்? என்னால் விட முடியும். தெரிஞ்சவங்க எல்லாம் கேக்குறாங்க, என்னம்மா இந்த வீட்டுக்காரனுக்கு 3 பசங்க ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு வலி எப்படி தோணுது. என் வலிக்கே மருந்து அதான். அதை குடிச்சா வலி தெரியாதா? எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்க வீட்டுக்காரர் இப்படி தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லா வச்சுக்கிறேன்னு வந்து கேட்பாங்கல்ல. உன் வீட்டுக்காரர் இப்படி விட்டு போயிட்டாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னானுங்க வேணியா, தலையை கோழி முறுகிற மாதிரி முறுகிடுவேன். நீ என்னடா மயிறு என்ன கேட்கறத? ஒரு தடவை இந்த பேச்சுக்கு இந்த பக்கம் வந்த வச்சிரும் உன்னவே. நம்ம கிட்ட எல்லாம் வச்சுக்க கூடாது, அதெல்லாம் நம்மளாம் வேற ரேஞ்சு. சரி, வாழ்க்கையில ஏதாவது குறிக்கோள் இருக்கா? ஏதாவது ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது குறிக்கோள் ஆகணும்னா என் தங்கச்சி பிள்ளைங்கள நல்லா பெரிய ஆளா ஆக்கணும், என் வீட்டுக்கார கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றி வைக்கணும். அது ஒண்ணுதான்க்கா. இன்னைக்கு பெண்கள்லாம் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, தன்னோட உரிமைகள்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கணவர் உங்களை வந்து ஏமாத்திட்டு இன்னொரு கல்யாணம் தங்கச்சியவே பண்ணிக்கிட்டாலும் கணவர் தான் அப்படின்னு அவருக்காகவே உயிரை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட பெண்களும் நம்ம மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கனகவல்லியை நம்ம என்னன்னு சொல்றது? இந்த பொண்ணு வந்து இவங்க படிக்கல, ஆனா அவங்களுடைய காதல்ல அவ்வளோ உறுதியா இருக்காங்க. அந்த கணவர் இவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவங்க குடும்பத்தை நேசிச்சிருக்காங்க, தங்கச்சிங்களை நேசிச்சிருக்காங்க. கணவர் இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் இவங்களோட காதல் வந்து அதிகமாயிருக்கே தவிர்த்து குறையவே இல்லை. இப்படி ஒரு உண்மையான காதலிக்கிற ஒரு பெண்ணை நான் வந்து பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சுவலி இந்த அளவுக்கு. ஏன்னா கணவர் என்ன பண்ணாலும், அடித்தாலும் சரி. அவங்க கணவர் அடிச்சிருக்காரா? இப்போ கூட அடிச்சாருக்கா. எதுக்குமா? அது குடிச்சிட்டு இருக்கிறான்னு. நீங்க குடிச்சிங்கன்னு வச்சாரா? அவர் அடிச்சு அவரை பார்த்தாலே யூரின் வந்துடுது எனக்கு, பயம். பொண்ணுங்கெல்லாம் சரியில்லை. ஏமா பொண்ணுங்களை குறை சொல்றீங்க? பொண்ணுங்க இப்போ வர்ற பொண்ணுங்க வேற மாதிரி இருக்குதுங்க. இந்த பக்கம் லவ் பண்றது, இந்த பக்கம் இன்னொருத்தனை பிக்கப் பண்றது. அப்படிலாம் நீங்க பாக்குறீங்களா? நான் பார்த்ததுனால தானேக்கா சொல்றேன், அந்த அண்ணனுங்களுக்கு சொல்றேன். நான் எங்கம்மா அப்படி பார்த்தீங்க? நான் எங்க ஃப்ரெண்டுங்களே பார்த்துக்கிறேன். என்ன பண்றாங்க அவங்க எல்லாம்? இப்போ இந்த அண்ணன் நல்லபடியா பேசுறாரு, பழகுறாரு, அவரை லவ் பண்றேன்னு வைங்களேன், அவர்கிட்ட நல்லா பேசுற பழகுறான், அவர்கிட்ட பேசினு அவர் நல்லா செலவு பண்றாரு எனக்கு. அவர் வீட்டுக்கு போயிட்டு பிறகு மின் சைடு இன்னொருத்தனை பாக்குறது கரெக்டா இல்லையா? அப்படிலாம் நடக்குது. நீங்க நடக்குது. நான் இப்ப காமிக்கிட்டா? வாங்க புகாரி வரலான்னு வாங்க. அப்படியா? நான் காமிக்கிறேன். இப்படிப்பட்ட உலகத்துல கனகவல்லி மாதிரி தங்கமான பொண்ணு கிடைக்குமா? தங்கமான பொண்ணா? கனகவல்லி மாதிரி எந்த தங்கத்துல? அப்படிதானே, கனகவல்லி தங்கம் தானே. ஒரு காதலையே உசுரா நினைச்சுக்கிட்டு, அதாவது பாசங்கிறதுமா நம்ம கொடுத்து எடுக்கிறது, அப்படிதானே? இப்போ நீங்க உங்க ஹஸ்பண்ட் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க, இதே பாசத்தை நீங்க திருப்பி எடுக்கிறீங்களா? அவரு உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாரு? மரியாதையை கொடுக்குறாருக்கா? கொடுக்குறாரு. காதலு உடம்ப பார்த்து கை காலை பார்த்து லவ் பண்ணாதீங்க, ஆனா மனசை பார்த்து லவ் பண்ணுங்க. கனகவல்லி, நான் எப்படி தெரியுமா உங்களை பார்க்குறேன்? நீங்கள் ரொம்ப உண்மையான ஒரு பெண்ணாக இருக்கீங்க, ரொம்ப உண்மையாக பாசம் வச்சுருக்கீங்க, கரெக்டாக. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக உண்மையிலேயே இல்லை, அதனால தான் நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக. நீங்கள் அந்த குழந்தைங்களுக்காக வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசை மாற்றிக்கிட்டீங்க. பட் குடிக்கிறதுனால உங்கள் உடம்பு தான் வீணாக போகும், அப்படி தானே? அது குடிக்கக்கூடாது, தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, அப்படி தானே? அப்போ குடிக்கக்கூடாது இல்லை? குடிக்கக்கூடாதுதான். ஆனால் என் வலியை மறக்கிறதுக்கு அதுதான். எனக்கு அது அவங்கள பார்க்க பார்க்க எனக்கு வலி ரொம்ப அதிகமாகும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த வலிக்கு மருந்து போடணும்னா உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா அமைச்சுக்கணும். வலியா இருந்தோம்னா நாளைக்கு நம்மள 10 பேர் ஒரு பேர் சொல்லுவாங்க, இவ தனியா போறா வரா, இவளுக்கு இவ்வளோ நல்லா அழகாகிறாளே, இவளுக்கு எதுனா ஒன்று இருக்கும், எவனா வச்சு நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேசுவாங்க. இந்த சமூகத்துக்காக நம்ம பயப்படணுமாமா? அவங்க எது சொல்லுவாங்க, இவங்க எது சொல்லுவாங்க, நம்ம பயப்படணுமா? அதுக்கு அது தேவையில்லைல்ல. பயப்படணும்னு சொல்லல, நாளைக்கு நீ உண்மையா இருந்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க பேச்சு நீ கேட்கணும், மற்றவங்கள பேரு கெடுக்கணும்.
எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அது மாதிரி. தனியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கரெக்ட். எனக்கு குழந்தைங்களோட குழந்தை குட்டிங்களோட நல்லா ஜாலியாக இருக்கணும், நல்லா நல்லா ஒத்துமையாக இருக்கணும்ன்ட்டு ஒரு இது. இது என் ஹஸ்பண்ட் பேருக்கா. என் ஹஸ்பண்ட் வந்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கும்போது நான் அழிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு லவ் பண்ணும்போது குத்துந்தது. அவர் பேர் என்ன? எஸ் குமார். அந்த எஸ் குமார்னு பச்சை குத்துன உங்க புருஷன் பேரை அப்படியே அடிச்சு வச்சிருக்கீங்க? நான் அழிக்க சொன்னேன்க்கா. ஓ சரி. அவன் வந்து இது மாதிரி குத்திட்டான். ஓ பச்சை குத்துனதை அழிக்க சொன்னீங்க. அழிக்க முடியாம இப்படி ஸ்கிராட்ச் பண்ணி வச்சிருக்காங்களா? இது வந்து அது அவன் பேர் மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது வந்து அந்த தங்கச்சி பேரு, இது எங்க அப்பா பேரு, இது என் பெரிய தங்கச்சி பேரு, இது ரெண்டாவது தங்கச்சி பேரு, இது எங்க பெரியம்மா, இது எங்க அம்மா, இதுதான் அவங்க அம்மா. ஐயோடி அம்மாடி, இது என்னது? இது பயங்கரமான பாசக்காரியா இருக்கீங்க. குடும்பத்துல உள்ள அத்தனை பேரையும் பச்சை குத்தி வச்சிருக்கீங்க உடம்புல ஃபுல்லா. என் பெரிய தங்கச்சி பையன் சின்னவன் பேரு. இது வந்து பெரிய தங்கச்சியோட பெரிய பையன் பேரு. பச்சை குத்திக்கிறது பிடிக்குமா இல்ல குடும்பத்துல உள்ளவங்க மேல எல்லாம் அம்புட்டு பாசத்துல பச்சை குத்தி இருக்கீங்களா? மாசத்துல தாங்க குத்துண்டு. அப்ப எங்க அப்பா அம்மா பேர் குத்தும் போதெல்லாம் ஒரு எழுத்து 1 ரூபாய். நீங்க எல்லார் மேலயும் பயங்கரமா பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அந்த அளவு பாசம் திருப்பி கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. தாங்கன்னா போதும். ஆனா குடுக்கலன்னா ஆமா பாசம் குடுக்கலன்னா கூட என் பிள்ளைங்க மேல நான் பாசம் தான் இருக்கும். நான் ஏதாச்சும் பண்ணணுமா உங்களுக்கு? எனக்கு என் பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு மட்டும் காசு. அப்ப தான் பிள்ளைங்க வந்து படிக்கணும். அதேதான் கரெக்டா. அங்கதான் படிக்காத ஊர் சுத்தி நின்ட்டோம். என் பிள்ளைங்கோ பிரைவேட்ல சேர்க்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே சேர்த்து நல்லா படிக்க வைக்கலாமே? எங்க ஏரியால அடிக்க பசங்க ஸ்கூல் விட்டு பின்னாடி வந்து டான்ஸ் போடுறாங்க பாரு, எவ்வளோண்டு பசங்க. எப்படி போடுவாங்க? நீங்க என்ன பாத்தீங்கம்மா? நான் பார்த்து ஒரு நாள் பார்த்தேன், ஒரு பையனை இப்படி பண்ணிக்கின்னு இது போட்டு வாயில் வச்சுக்கிறான். வயசு என்ன இருக்கும் அந்த பையனுக்கு? அந்த பையனுக்கு என்ன ஒரு 15 வயசு இருக்கும். பீடி எப்படி அடிக்கிறாங்க தெரியுமா? அது அடிக்கிறது அப்படி அடிக்கிறானுங்க பீடி. சமுதாயத்தை பார்த்தா பயங்கர பயமா இருக்கு இல்ல? எப்படி ஒழுக்கமா பிள்ளைங்களை வளர்க்கறது. ஆனா படிக்கவும் வைக்கணும். பிரைவேட்ல தான் சேர்த்து படிக்க வைக்கணும். ஆமா. கவர்மெண்ட் ஸ்கூலும் நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குமா? நல்ல கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது. அதெல்லாம் கிராமத்துல தான் நல்ல ஸ்கூலும் இருக்குது. இந்த ஊர்ல எல்லாம் சரியில்லை. கனகவல்லி மாதிரி ரொம்ப வித்தியாசமான பெண்கள் நம்மளை சுத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட காதல் ரொம்ப உண்மையானது. அந்த காதல் சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னாலும், தாலி கட்டின கணவன் தனக்கு துரோகம் பண்ணியிருக்கார், தங்கச்சி தனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் தன் வாழ்க்கையா நினைச்சு அதுதான் சந்தோஷம்னு நினைச்சு தன்னை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வலியை மறக்கிறதுக்கு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க கனகவல்லி. ஆனா அவங்களுடைய காதலும் அன்பும் மட்டும் ரொம்ப ரொம்ப உண்மை. அப்படிதானே? இந்த பெண்ணும் இந்த பெண்ணுடைய சிந்தனையும். இந்த மாதிரியான பெண்கள் அவங்க மனசுல என்ன மாற்றத்தை கொண்டு வரணும், அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நிகழணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.